திஸ் இஸ் தி லா. ஸோ இந்த வீடியோவில் ப்ரிலிமினரி என்கொயரி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பொசிஷன் வரைக்கும் நாம் ஒரு டைம் லைனாக பார்க்கலாம். ஸோ ப்ரிலிமினரி என்கொயரிங்கிறது எஃப்ஐஆருக்கு முன்னாடி வழக்கமாக சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு பிரைமா ஃபேசி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதனோட கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் லைனை பார்த்துடலாம். ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் பகவந்த் கிஷோர் ஜோஷி. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் பப்ளிக் சர்வன்ட் கேசஸ்ல ப்ரிலிமினரி என்கொயரி இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் சிஆர்பிசி சொல்லலை. அதாவது 1898 கோடில், அந்த பழைய கோடில் சொல்லலை. அதனால போலீஸ் தாராளமாக ப்ரிலிமினரி என்கொயரி செய்யறதுக்கு வழி வச்சாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிலிமினரி என்கொயரியை ஒரு மெத்தடாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதான் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் பி சிராஜுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், அதே 1898 கோடு 1971 என்ன சொன்னாங்க, ஒருவேளை ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணாம ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேல கரப்ஷன் கேஸ் போட்டீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட்னுடைய ரெப்புடேஷனை போயிடும். அதனால கரப்ஷன் கேசஸ்ல மேக்சிமம் ப்ரிலிமினரி என்கொயரி கட்டாயமாக்குங்க அப்படின்னு ஒரு ரூலாவே கொண்டுட்டு வந்தாங்க இதுல. ஸோ அதன் பிறகு 1973, இதுக்கு முன்னாடி இந்த எராடிகேட் ஆன அந்த ரிப்பீல்ட் ஆன அந்த லாவில் சிஆர்பிசியில் லலிதா குமாரி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி, இது உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். இதில் அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரிலிமினரி என்கொயரியை எப்படி கையாளணும் போலீஸ் அப்படிங்கிறத ஒரு புரோட்டோகாலாவே கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போலீஸுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போட்டுருணும் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒருவேளை அதில் சந்தேகம் இருந்தால், ஏதாச்சும் ஒரு சந்தேகம் மட்டும் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கா இல்லையான்ற சந்தேகம் இருந்ததுன்னா அப்போது ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து சிராஜுதீன் கேஸுக்கு எதிராக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைல்யூட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ப்ரிலிமினரி என்கொயரியை எஸ்ஹெச்ஓ எப்பப்பெல்லாம் ஒரு ப்ரோட்டோகாலாக பண்ணலாம் அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஆர் ஃபேமிலி டிஸ்பியூட். இதில் அடிதடி நேரடியாக வந்துருச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டுறணும். சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். அதே தான் கமர்ஷியல் அஃபென்சஸ் அல்லது எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்கிறது, கரப்ஷன் கேசஸ். மறுபடியும் கரப்ஷன் கேசஸ் கொண்டு வராங்க. அல்லது அதோட 3 மாதத்துக்கு மேலே உள்ள காக்னிசபிள் அஃபென்ஸே லேட்டாக வருது, டிலேவாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது தொடர்பாக ஒரு பிரைமா ஃபேசியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது இது நடந்திருக்குமா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணால் அது தப்பு கிடையாதுன்னாங்க. லேட்டர் ஆன் மானாகிபெட் அப்படிங்கிற அலையஸ் மாங்கிப்பெட் சர்வேஸ்வர் ரெட்டி அப்படிங்கிற 2019 ப்ரிலிமினரி என்கொயரி கரப்ஷன் கேசஸில் மேண்டேட்ரி கிடையாது, கட்டாயம் எஃப்ஐஆர் போட்டுருட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சொன்னாங்க. அதாவது அக்யூஸ்டு மேட்டர் ஆஃப் ரைட்டாக டிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இது சரண் சிங் வெர்சஸ் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சிபிஐ வெர்சஸ் தொம்மாண்ட்ரூ ஹண்ணா, ஐ திங்க் மை மெமரி இஸ் கரெக்டு தான். அதில் இது 3 ஜட்ஜ் பெஞ்ச். இதிலலாம் என்ன சொன்னாங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரிலிமினரி என்கொயரின்றதை பப்ளிக் சர்வெண்ட்டில் கொண்டு வராதிங்க, எஃப்ஐஆர் போட்டுருங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சுதாகர் ரெட்டி, டிஎன் சுதாகர் ரெட்டிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி என்கொயரி இதெல்லாம் கோட் பண்ணி ஒன்றும் பெரிய சைன் குவானான், அதாவது ஒரு நெசசரி ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ஸோ சிபிஐ எது போட்டுட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரிய போதே அப்படின்னாங்க. ஸோ இப்போ தான் நான் எப்போது பிஎன்எஸ்எஸ் மாறின உடனே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க பார்லிமெண்ட் இனாக்ட் பண்ணுறதுல. ஏன்னா 173 சப்செக்ஷன் 3, இங்கே பாருங்கள், சப்செக்ஷன் 1 and 2ல் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்தால் அதை பதிஞ்சிடணும் தான், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதில் நாங்கள் கொடுக்கல, ப்ரிலிமினரி என்கொயரியே இல்லை, லலிதா குமாரி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அதே போல் ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். எப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் வந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷன் உடனே ஆரம்பிக்க வேணாம். டிஎஸ்பி மாதிரியான அதுக்கும் அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ப்ரிலிமினரி என்கொயரிங்கிறது பண்ணலாம். எதுக்கு? இன்வெஸ்டிகேஷனுக்கு. இப்போ இனிமேற்கொண்டு எஃப்ஐஆருக்கு வந்து ப்ரிலிமினரி என்கொயரி காக்னிசபிள் அஃபென்ஸ் தேவையில்லை பிடியாணை உள்ள குற்றங்களுக்கு. பட் இனிமேல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் ப்ரிலிமினரி கொண்டு வரோம் அப்படின்றாங்க. ஸோ நாம் போய் இனிமேற்கொண்டு நாம் கோர்ட்டில் போய் கேட்டதுக்கப்புறம் அவங்களும் 156 டைரக்ஷன், இப்போ 175ல் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுன்னு கேட்கும் பொழுது அவங்க நாங்கள் உடனடியாக பண்ண மாட்டோம், ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷனுக்காகன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் அதை தடுக்க முடியாது.